10ல் குரு இருந்து நீங்கள் இழந்தவை அத்தனையும் 11ல் லாபத்தில் குரு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு நிகர மடங்கு கிடைச்சே தீரும். பொருளாதார ரீதியா ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கடவுள் இந்த காலகட்டத்தில் கொடுப்பாருங்க. பண வரவு இந்த வருஷத்துல உங்களுக்கு தாராளமாக இருக்கும். ஏற்கனவே ஒரு அலைன்ஸ் பார்த்து அந்த அலைன்ஸ் கிட்ட வரைக்கும் வந்துச்சு சார், தட்டி போயிடுச்சு, ஆனா அந்த புள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்க 2 பேர் பேசிட்டோம் பழகிட்டோம் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் திரும்ப அந்த வரனோடு இவர்கள் இணைவதற்குரிய காலத்தை ஆண்டவன் ஏற்படுத்துவார். மார்க் மை வேர்ட்ஸ், மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் தொடங்கக்கூடிய நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் கடவுள் அருளோடு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு. இந்த குரு பயிற்சி சிறப்பு பலன்கள் இந்த நிகழ்விற்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். யாமிருக்க பயமேன் திரு அருண்குமார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கும் போது. பல பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கும். இப்பவே கமெண்ட்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இன்றைய இந்த பதிவு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்வைக்குன்னு ஒரு பவர் இருக்கு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். காதலியினுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல விழுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். மனிதர்களுக்கே அப்படி இருக்கும் பொழுது கிரகநிலைகளினுடைய பார்வைக்கு வித்தியாசம் இருக்கு. சனி பார்வைனா ஒரு பயம் வருது, குரு பார்வைனா ஒரு மகிழ்ச்சி வருது. இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு சொல்லுங்க. குரு பார்வை அப்படின்றது எவ்வளவு முக்கியம்? குரு பாத்தீங்கன்னா சுபத்துவமான கிரகம். ரொம்பவே நல்ல மனிதர்களுடைய பார்வை. இப்ப நம்மளே மனிதர்கள்ட்ட பேசும்போது பழகும் போதெல்லாம் நல்ல மனிதர்களோட இருக்கும் பொழுது ஒரு நல்ல விதமான உணர்வுகளை நம்ம ஃபீல் பண்றோம். ஒரு டாக்ஸிக்கான பீப்புளோட நம்ம பேசணும்னா அந்த என்விரான்மெண்ட்டே நம்மளை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துரும். இப்ப ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது முழுமையான ஒரு சுப கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது அப்படியே அந்த குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வலிகளும் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கிறதோ இந்த குரு அந்த இடங்களை பார்க்கக்கூடிய காலகட்டம் வரும் பொழுது அந்த வழிகள் அத்தனையும் தானாக மாறும். அவர்கள் பாவங்களே செஞ்சிருந்தாலும் கூட நீங்க அழகா சொன்ன மாதிரி ஒரு காதலன் காதலியை பார்க்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம் மாதிரி இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் நிச்சயமாக புனிதத்தன்மை அடையும். அப்படிப்பட்ட ஒரு பார்வை எங்க மேல விழாதா அப்படின்னு யாமிருக்க பயமேன் நண்பர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப கமெண்ட்ஸ்ல கொடுத்துட்டு இருப்பாங்க, வலி மட்டும்தான் மிச்சம், உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற கமெண்ட்ஸை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாவற்றிற்கும் நிவர்த்தி தரும் வகையில வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய இந்த குரு பயிற்சி பலனை பத்தி சொல்லுங்க. எந்த நேரத்துல அது நிகழப்போகுது, அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம்னா குரு பகவான் வைகாசி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு, இங்கிலீஷ் படி பார்த்தா மே மாதம் 26ஆம் தேதி இப்பொழுது இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடு உச்ச வீடான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு உச்சம் அடையக்கூடிய ஒரே ஒரு வீடு கடகராசி தான். இப்ப குரு உச்சமா இருக்கும் பட்சத்துல தட் மீன் இப்ப நம்ம பாக்கெட்லயே ஒரு 10,000 பணம் இருந்துச்சுன்னா நாம் செலவு பண்ணக்கூடிய விதங்கள் வேறு மாதிரி இருக்கும், நம்மளுடைய மனநிலைகள் வேறு மாதிரி இருக்கும். இப்ப குரு பகவான் ஒரு புத்துணர்வான இடத்துக்கு, ஒரு குதூகலத்தை தரக்கூடிய இடத்துக்கு தன்னுடைய உச்ச பார்வை பலத்தோடு ஆட்சி பலத்தோடு அமரும் போது 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தினுடைய பலன்களை அள்ளி கொடுப்பார். 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் எந்தெந்த இடத்துல அமர்கிறாரோ அதற்கேற்ப பல்வேறு விதமான மாற்றங்களை நிச்சயமாக இந்த வருஷத்துல கொடுத்தே தீருவார். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, இத்தனை வருஷம் நிறைய கிரகம் பயிற்சி ஆகுதுங்க, எங்களுக்கு எதுவுமே மாறவே இல்லை, போராடிட்டே தானே இருக்கிறோம், ஒவ்வொரு தடவையும் குரு பலன் இருக்கு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, சனி பயிற்சி ஆயிடுச்சு, இது நடந்துரும் சொல்லிலாம் நிறைய கவலையோட நம்ம மக்கள் வாழ்ந்திருப்பீங்க. இந்த வருடத்துல நீங்க தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை படக்கூடிய இடங்களும் குரு அமரக்கூடிய இடங்களும் சத்தியமாக அவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை பெற்று தந்தே தீரும். மாற்றம் ஒன்றே மாறாதது, மகிழ்வான மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு. 12 ராசிக்காரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ குறிப்பா 12 ராசிகளுக்குமான பலன்களை நம்ம பார்த்துடலாங்க. துல்லியத்தன்மையோடு செயல்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்கள், இப்போ துல்லியத்தன்மைன்னு சொன்னாலும் நாங்களுமே கொஞ்சம் கண் கலங்கி தாங்க இருக்கோம், எப்படி இருக்க போகுது எங்களுடைய இந்த குரு பயிற்சி பலன் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா உங்களுக்கான பாசிட்டிவ் சைட்ஸ் என்னென்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி பாசிட்டிவா இருக்க போகுது? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பயிற்சி அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் தரக்கூடிய பயிற்சியாக இந்த வருஷம் அமைஞ்சே தீரும். ஏன்னா பல கன்னிராசிக்காரர்கள் 10வது இடத்துல குரு வந்ததுலேருந்து இந்த வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல, பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய அழுத்தங்களை அனுபவிச்சாங்க. கண்ணி இலகன மனசுங்க, அடிச்சுட்டு கொடுத்தாலும் அள்ளி சாப்பிட்ற குணம் இருக்கும். அடுத்தவங்களுக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்துட்டு கடைசியில் பாவியா நின்னது இவங்க தான். உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை சார், அர்ப்பணிப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கல, கஷ்டப்பட்டதுக்கான முழு பலன் கூட எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்லாம் கன்னிராசி பல நாட்கள் புலம்பிட்டு இருந்தீங்க. பட் கவலையப்படாதீங்க. 10ல் குரு இருந்து நீங்கள் இழந்தவை அத்தனையும் 11ல் லாபத்தில் குரு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு நிகர மடங்கு கிடைச்சே தீரும். அதில் குறிப்பாக பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கடவுள் இந்த காலகட்டத்தில் கொடுப்பாருங்க. பண வரவு இந்த வருஷத்தில் உங்களுக்கு தாராளமாக இருக்கும்.
ஒரு வேலைக்கு போறீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு தொழில் பண்ணீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகுந்த லாபம் தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பா கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயங்கள்ல இருந்து வந்த பல சிக்கல்கள் 7ஆம் இடத்து உச்சகுரு பார்வையால் அவர்களுக்கு சரி செய்யப்படும். கல்யாண வயசுல இருக்கேன் சார், எங்களுக்கு கல்யாணம் நடக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் மனதிற்கு பிடித்த விரும்பிய திருமணங்கள் கைகூடி வரும். ஏற்கனவே ஒரு அலைன்ஸ் பார்த்து அந்த அலைன்ஸ் கிட்ட வரைக்கும் வந்துச்சு சார், தட்டி போயிடுச்சு, ஆனா அந்த புள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்க 2 பேர் பேசிட்டோம் பழகிட்டோம் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் திரும்ப அந்த வரனோடு இவர்கள் இணைவதற்குரிய காலத்தை ஆண்டவன் ஏற்படுத்துவார். பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் யாராவது கன்னிராசியில இருந்தீங்கன்னா அவங்க ஒன்றிணைந்து சேருவதற்குரிய காலகட்டத்தை கடவுள் இந்த பீரியட்ல ஏற்படுத்த போகிறார். ரொம்ப குறிப்பா கன்னிராசிக்கு 3ஆம் இடத்தை உச்ச குரு பார்க்கிறார். அப்ப புதிய முயற்சிகள் கைகூடும். இதுக்கு முன்னாடி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு வருஷத்துல நிறைய எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்தது, நிறைய செயல்களை நீங்க பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா அதுக்கு செயல் வடிவம் உங்களால கொடுக்க முடியாம போச்சு. அதுக்கு குறிப்பாக பார்த்தோம்னா தேவையில்லாத தயக்கம், தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத விஷயங்களை உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு நீங்கள் உங்களுடைய எஃபோர்ட்டை கூட வீணாக்கிட்டீங்க. ஆனால் மார்க் மை வேர்ட்ஸ், மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் தொடங்கக்கூடிய, நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் கடவுள் அருளோடு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களால் ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்கும், உறவுகளால் ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்கும், சகோதர வழி உறவுகளால் ஒரு பெரிய நல்ல காரியங்கள் எல்லாமும் நடக்கும். அண்ணன் தம்பிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அது சரியாகும். அண்ணன் தங்கச்சிக்கு, அக்கா தம்பிக்கெல்லாம் நான் திருமணம் செஞ்சு வைக்கணும்னு விருப்பப்படக்கூடியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இறைவனுடைய அருளோடு உங்கள் ஜாதகப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும். சுகஸ்தானத்துக்கு அதிபதி உச்சமடைகிறார். அப்போ அம்மாவுக்கு உடல்நலத்தில் பிரச்சனை இருந்துச்சு, அல்லது அம்மா எங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க, அல்லது தாயோடு சில முரண்கள் இருந்துச்சு அப்படின்னா கடவுள் புண்ணியத்தில் அத்தனை சிக்கல்களும் சரியாகும். வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுடைய கனவு நனவாக போகிறது. சுய தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுடைய கனவு கண்ணை மூடிட்டு தொடங்கலாம், யாரையும் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு இவர்கள் தொடங்கக்கூடிய காரியங்களும் தொழில்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சவங்கலாம் இந்த காலகட்டங்களில் வாகன பிராப்த யோகம் அவர்களுக்கு அமையும். 5ஆம் இடத்தை குரு பகவான் உச்ச பார்வையா பார்க்கிறார். ஸோ பூர்வ புண்ணிய பார்க்கும் பொழுது பார்த்தா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஏற்கனவே நான் நிறைய கோயில் போனேன் சார், நிறைய சாமி கும்பிட்டேன் சார், நிறைய விளக்கேத்தனேன் சார், ஆனாலும் எனக்கு ஒண்ணுமே நடக்கலை அப்படின்லாம் நீங்க வருத்தப்பட்டிருந்தால் கவலைப்படாதீங்க. சத்தியமாக உங்களுக்கு அத்தனையும் சேவிங்ஸ்ல இருந்து கடவுள் எடுத்து அழகா உங்களுக்கு கொடுக்க போறாரு. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்கள், ஏன்னா புத்தர ஸ்தானத்தை குரு பகவான் புத்தர காரகனாக இருந்து உச்சம் அடைஞ்சு பார்க்கறாருங்க. கல்யாணம் ஆகி லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துல குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டவங்க, அல்லது ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி குழந்தை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா புத்தர பேர் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் பொறுப்பு, திடீர் புகழ், இது எல்லாமும் கன்னிராசிக்கு தேடி வரும். குறிப்பா நிறைய காதல் மலரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது. 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால காதல் மலரும், காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும், புதிய உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நபர் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க, எதிர்பார்த்திராத ஒரு நபர் உங்களோடு பழகுவார்கள். அதில் எங்கேயும் உங்களுக்கு வழி மட்டும் வந்துடக்கூடாதுன்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பக்குவத்தோடு நடந்து கொள்ளணுன்றது என்னுடைய அன்பு வேண்டுகோள். 6ஆம் இடத்துல சனிராக இருந்த காலகட்டம் கன்னிராசிக்கு கடந்த 1.5 வருஷம் நிறைய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ட்ரௌமா, அலைச்சலாகவே வாழ்ந்திருப்பாங்க. ஒன்று உடல் ரீதியான பிரச்சனை, இல்லைன்னா மன ரீதியான பிரச்சனை, இல்லாத விஷயத்தை நினைச்செல்லாம் பயம் பதட்டம்லாம் இருந்திருக்கும். பல பேர் தூக்கத்தை தொலைச்ச கன்னிராசிக்காரர்கள் இருந்திருப்பார்கள். அந்த சிக்கல்கள் அத்தனையும் மாறும். சார் ஓட்டமாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார், நான் ஓடிட்டே இருக்கேன், எங்கேயாவது உட்கார்ந்துட மாட்டேனா, அல்லது என் லைஃப் எதை நோக்கி தான் போகுது அப்படின்ற கேள்விக்கெல்லாம் விடை தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த வருடம் அவர்களுக்கு அமையும். அப்போ கொடுக்கல் வாங்கல் சிக்கல் தீரும், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இருந்தால் அவங்களுக்கு சாதக பலன்களை கடவுள் பெற்றுத்தரப்போகிறார். ஏற்கனவே கடன் வாங்கி அடைக்க முடியாமல் இருந்தீங்கன்னா அந்த கடனை இந்த காலகட்டத்தில் விரைந்து அடைப்பீர்கள். மிக குறிப்பா 10இல் குரு இருந்து நீங்கள் இழந்த பட்டம், பதவி, பேர், புகழ், பொறுப்பு உங்களை தேடி வரும். ஏன்னா லாஸ்ட் ஒரு வருஷம் வேலையில பிரச்சனை வருங்க. தொழில் பண்ணிருந்தீங்கன்னா அதுல பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க. நிறைய நம்பிக்கை துரோகத்தை பார்த்துருப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சிகள் உங்களை சூழ்ந்திருக்கும். என்னதான் நடிச்சிருந்தாலும் சரிதான், கௌரவத்துக்கு வேலை பார்த்துருப்பீங்க, உங்க மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் அந்த சிக்கல்கள் சத்தியமாக மாறும். 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்துக்கு குரு இடம்பெயரும் பட்சத்தில் பட்டத்தையும், பதவியையும், பொறுப்பையும், புகழையும் நிறைய கொடுப்பார். உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற இடத்துல இவங்க உட்காருவாங்க. அதே மாதிரி 12ல கேது. இந்த வாட்டி நிறைய கோவிலுக்கு போவாங்க, நிறைய தெய்வ ஸ்தலத்துக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. பல கன்னிராசிக்காரர்கள் கமெண்ட்ல கூட சொல்லுங்க, கடவுளோட பேசுவார்கள். ஏன்னா 12ல கேது இருந்துச்சுன்னா தன்னைத்தானே ஒரு ஞானியாக உணரக்கூடிய ஆற்றல் உண்டு. முருகர் என்னை பார்த்து சிரிக்கிறார், வாராகி அம்மன் சிரிக்கிறாங்க, பாபா என்கிட்ட பேசுறார் அப்படின்ற உணர்வுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்ப தன்னைத்தானே ஒரு தெய்வ நிலைக்குள் தன்னைத்தானே இவர்கள் ஆட்படுத்திக் கொள்வார்கள். என்ன கன்னிராசிக்காரர்கள் கடவுளை கையெடுத்து வணங்கினால் இந்த காலத்தில் எதை கேட்டாலும் கடவுள் சத்தியமா கொடுப்பார்.
ஆனா கேட்கிற சிந்தனையை இவங்க உருவாக்கிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோளா இருக்கு. இழந்த எல்லாம் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு பேரோட பிரச்சனையை கொடுத்தாலும் அதை பகுத்தறியக்கூடிய திறன் கன்னிராசிக்கு உண்டு. இருப்பினும் இந்த குரு பெயர்ச்சி இருந்தாலுமே எந்தெந்த விஷயங்கள்ல இவங்களே கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அந்த 6ன்றது எதிரிகள் அதிகரிப்பார்கள் இந்த காலத்துல, சத்துரு தொல்லைகளை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். கடன் சுமைகள் என்னதான் ஒரு பக்கத்துல சனி விலகிடுச்சு நல்லதுன்னு நினைச்சாலும் தேவையில்லாத விஷயத்திற்கு கடன் வாங்குவதை இவர்கள் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி யாரோடு பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் நிதானத்தோடும் கவனத்தோடும் பொறுமையோடும் செயல்படுவது நல்லது. ஏன்னா 6ல் ராகு இருந்துச்சுன்னா பேசுற இடத்துல எதிரிகள் உருவாவார்கள், பழகிற இடத்துல எதிரிகள் உருவாவார்கள். இவர்கள் யார் மீதெல்லாம் நம்பிக்கை வச்சு ஒரு சில விஷயங்களை முன்னெடுக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல அகெயின்ஸ்டா இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி 7ஆம் இடத்தில் சனி, ஒரு வார்த்தை பேசும்போது சொன்ன காதல் மலரக்கூடியதாக இருக்கும். அந்த காதல்ல கவனமா இருங்க, உங்களை இழந்துடாம பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு வரியில சொல்லணும்னா, அதீத அன்பு, அதீத பாசம், அதீத பற்று, அதீத காதலை யார் மீதும் கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வைக்காமல் தவிர்த்தாலே அவருடைய வாழ்வு வளம் பெறக்கூடியதாக இருக்கும். ஆடம்பரத்திற்கு ஆசைப்படாமல் கிரெடிட் கார்டு இலவசமா கொடுக்குறாங்களேன்னு வாங்கிராம எச்சரிக்கையா இருந்துட்டாங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் தப்பிச்சிருவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இவங்க வேண்ட வேண்டிய இஷ்ட தெய்வமோ இல்ல எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வு சிறக்கும்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கண்டகத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இவருடைய ஜாதகப்படி சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு இவர்களுக்கு நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமை பக்கத்துல சிவபெருமானுடைய ஆலயம் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வழிபட்டுட்டு அவங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு தானம், அது ஒரு சாக்லேட் கொடுக்கறதுல தொடங்கி, ஒரு பிஸ்கெட் கொடுக்கறதுல தொடங்கி, ஒரு சுண்டல் எடுத்துட்டு போய் படைச்சு கொடுக்கறதுல தொடங்கி அவங்க கையால் அதை எடுத்து கொடுக்கும் பட்சத்தில் அந்த கண்டகத்து சனி அப்படின்றது உறவுகளுக்குள் வரக்கூடிய சிக்கல்களை சரி செய்யும். குரு என்னதான் அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்குன்னு நானே சொன்னாலும் சனி 7 இருக்கும் கால் கண்டிப்பாக இல்லற வாழ்க்கையிலும் அந்த உறவுகள் சார்ந்த விஷயங்களையும் சின்ன சின்ன அதிர்வுகளை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த ஒரு பரிவர்த்தனையை அவர்கள் செய்யும் பட்சத்தில் குடும்பத்தில் இணக்கமும் பெரிய ஒரு நெருக்கமும் ஏற்பட்டு அவருடைய வாழ்வு சுபிக்ஷமாக மாறும். குடும்பம் இவ்வளவு மகிழ்ச்சியா மாறும்னா சனி பகவானை போய் வணங்கி ஒரு விளக்கேற்றுறது அப்படின்றது மிக சிறப்பான ஒரு விஷயம். மறக்காம அதை செஞ்சிருங்க. இப்போ எங்களுக்கு என்னன்னா, வழிபாடு செய்யணும், எளிமையா செய்யணும், எங்களுக்கும் இறைவனுக்குள்ள மட்டும் அந்த தொடர்பு இருக்கணும். அந்த மாதிரி எளிமையா இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய அந்த தினம் என்ன மாதிரியான ஒரு எளிய வழிபாடு செய்யலாம், எந்த ஆலயத்திற்கு செல்லலாம்? ஸோ குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நான் சொல்லக்கூடியது தன்னுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறது நல்லது. ஏன்னா அவங்க மனசுக்கு பிடிச்சி அவங்க கும்பிடுற கடவுளை தான் தன்னுடைய குருவாக நினைத்து அவர்கள் அத்தனை உத்தரவும் கேட்கறாங்க. எனக்கு முருகனை பிடிக்குது, குரு பெயர்ச்சிக்கு நான் முருகன் கோயில் போறேன். அம்பாளை பிடிக்கிறவங்க அம்பாள் கோயில் போவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய திருக்கோவில்களுக்கு அந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு போயிட்டு ஒரு 2 அகல் தீபம் குரு பகவானை நினைத்து, குருவாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து ஆத்மார்த்தமாக இந்த குரு உச்சத்துக்கு வரார், எங்க வாழ்க்கையும் உச்சமடைய வைங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக மேன்மைக்குரிய பலன்களை கடவுள் கொடுப்பார். உண்மையிலேயே தகப்பனுக்கே பாடம் சொன்ன ஞான குருவாய் திகழ்ந்தவர் தான் முருகப்பெருமான். அவருடைய தீவிர பக்தர் நீங்க. அருண்குமார் அவர்கள் குரு பெயர்ச்சி அன்று எந்த ஆலயத்தை தேர்வு செய்து செல்வார்? சென்னையில இருந்தா எந்த ஆலயத்துக்கு போவீங்க, இல்ல நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஆலயத்திற்கு போவீங்க? முருகர் ஆலயம். குரு பெயர்ச்சி முருகன் ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறத விட நான் குரு பெயர்ச்சி ஆகிற அன்னைக்கு சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது என்னுடைய வழக்கம். ஏன்னா கடவுளுக்கெல்லாம் மூலவராக திகழக்கூடியது எம்பெருமான் ஈசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் முருகன் மீது அதீத பற்று காதல் பக்தி இருந்தாலும் கூட ஒரு எம்பெருமானை பார்த்துட்டா ஒரு பிரின்சிபலை பார்த்த மாதிரி, முருகன் நமக்கு ஹெட்மாஸ்டரா இருந்தாலும் ஸோ சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியின் போதும், அது குரு பெயர்ச்சின்னு இல்லைங்க, எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று அவருடைய பாதத்தை இறுகமாக பற்றும் பொழுது நவ கிரகத்தினுடைய பாதிப்புகளும் குறையும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. ஒவ்வொரு வருடங்களும் சிவன் கோயில் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த சிவனாலயம், குறிப்பா இந்த கோயில் அப்படின்லாம் இல்லை, எனக்கு எந்த சிவன் கோயில் பிடிச்சாலும் பக்கத்துல இருந்துச்சுன்னா போயிடுவேன். இப்போ உங்க மனசுல எந்த ஆலயம்? அண்ணாமலையார் கோயில் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான தலம். அது மனதார அண்ணாமலையாரை நினைச்சு வழிபட்டுட்டா, அந்த மலையை ஒரு முறை சுத்தி வந்துட்டா மனசுல இருக்கக்கூடிய அத்தனை பாரங்களும் குறையும் அப்படின்றத ஆத்மார்த்தமா சின்ன பிள்ளையில இருந்து உணர்ந்தவன் அப்படின்ற அடிப்படையில அண்ணாமலையாரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அண்ணாமலையார் திருக்கோயில் செல்றது வழக்கம். அண்ணாமலையாரை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க அந்த ஆலயத்திற்கு குரு பெயர்ச்சி தினத்தன்றுதான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நெரிசலில் சிக்கி அங்கு போய் வந்து கஷ்டப்படுறதை விட்டுட்டு
பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திலேயே அண்ணாமலையாரை நினைச்சுக்கிட்டு சுத்தினீங்கன்னா அங்கிருந்து இறங்கி வந்து அவர் உங்களுக்கு நிச்சயமா அருள் செய்வாரு. வாய்ப்பு கிடைக்கும்போது ஐயா சொன்னது போல திருவண்ணாமலை போய் கண்டிப்பா ஒரு முறை தரிசனம் செய்யுங்கள். இந்த உச்சகுரு பெயர்ச்சிக்கான 12 ராசிகளுக்குமான பலன்களையும் பொது பலன்களையும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லீங்க. இருந்தாலும் யாமிருக்க பயம் என் அன்பர்கள் நிறைவா நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற அந்த வெற்றி வார்த்தைகளுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஒரு சில வார்த்தைகள். ஸோ யாமிருக்க பயமின் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இந்த குரு பெயர்ச்சியில மிகப்பெரிய அடிப்படையில் மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை நோக்கி நகரப்போகுது அப்படின்றத மட்டும் நீங்க மனதார வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரியும், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ஆங்கரோட உட்காந்து பேசுறது. ஸோ ரொம்பவே ஆர்த்தி மேடம் அற்புதமாக அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. கேட்ட உடனே என்னுடைய அன்புக்காக கட்டுப்பட்டு இத்தனை மணி ஆனாலும் பொறுமையாக நிதானமாக உட்காந்து என்கிட்ட பேச வச்சு உங்களுக்காகவே அவங்க சொல்லிட்டாங்க வந்த உடனே, சண்டை போட்டாவது நம்ம நேயர்களுக்கு உங்ககிட்ட இருந்து நான் நல்ல பலன் வாங்கி கொடுக்கணும் சார் அப்படின்னாங்க. ஸோ கடவுள் அருளோடு உங்கள் சார்பாக நான் உங்களுக்கும் எங்கள் நேயர்கள் சார்பாக ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போனீங்க, அதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அண்ட் முருகனுடைய அருளோடு பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலன்களும் முருகப்பெருமான் 100% அள்ளி கொடுப்பார் அப்படின்றத நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்காகவும் முருகனுடைய பாதத்துல என்னுடைய பிரார்த்தனைகளை வச்சுக்கிறேன். அண்ட் மற்றொரு அழகான தருணத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார். நன்றி, வணக்கம்.